நமது நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்தும் மாபெரும் விளக்கம் கூட்டம் நமது சென்னையில் தேனாம்பேட்டில் பெருந்தலைவர் காமராஜ் அரங்கத்தில் நமதுடைய தன்னலமற்ற தலைவர் எம் மனோகர் ஐயாவுடைய தலைமையில் 3ஆம் வருஷ கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 24/2/26 செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி அளவில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் அலைக்கடல் என போகிறார்கள். நாங்கள் கேட்கும் கோரிக்கை 3 கோரிக்கைகள். ஒரு கோரிக்கை, நம்மளுடைய நல்ல ஹெல்த் ப்ராடக்ட்டு நல்ல கம்பெனிகளுக்கு ஆதரவு தந்து நாங்கள் அதை வலியுறுத்தி செய்வதற்கு முன்வந்திருக்கின்றோம். இரண்டாவது, எங்களை மக்களையும் ஏமாற்றும் நிதி நிறுவனங்களை தடை செய்து அதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். 3வது கோரிக்கையாக, இன்று வேலைவாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. நெட்வொர்க் மூலியமாக தான் எம்எல்ஏஎம் கம்பெனி மூலமாக தான் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். இதற்காக நமது தலைவர் ஐயா அவர்கள் 17 ஆண்டுகளாக இதையுடைய முன்னெடுத்து இந்த 38 மாவட்டத்திலையும் கூட்டம் கூட்டி 40 லட்சம் பேர் ஒருங்கிணைத்து உறுப்பினராக சேர்த்து இதோடைய ரெக்கார்டோடு நாங்கள் வைத்திருக்கின்றோம். 234 தொகுதியில் 12,000 வேலை செய்யும் முகவர்களை தேர்வு செய்து இருக்கின்றோம். அவர்களை விட்டால் எங்களுக்கு எந்த கட்சி வர வேண்டும், எந்த ஆட்சி வர வேண்டும் என்று அடிப்படை வேலைகளை செய்து இருக்கின்றோம். நாங்கள் வேலை செய்தால் அந்த கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அளவுக்கு தலைவர் அவர்கள் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இதில் இருக்கும் ஜாதி மதம் எதுவும் எதிர்பார்ப்பாமல் எந்த ஒரு காசுக்காகவும் எதுவும் இல்லாத உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் ஐடி விங்கில் இருக்கிறவர்கள். நெட்வொர்க் என்பது உலகம் அறிந்த ஒரு தொழில். அப்படிப்பட்ட எல்லாம் தெரிஞ்ச இருக்கிறவர்கள் தான் இருக்கின்றார்கள். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஏறக்குறைய 15-20 கம்பெனிகள் ஏமாற்றி இன்னைக்கு 60 லட்சம் பேர் ரோட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தனி நீதி அரசரை போட்டு அந்த பணத்தை வாங்குவதற்கு எந்த அரசு முன் வருகிறதோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு. இரண்டாவது, இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக நாங்கள் செய்ய வேலைக்காக மத்திய அரசுக்கு பல ஆயிரம் கோடி ஜிஎஸ்டி வருகிறது, டிடிஎஸ் வருகிறது. நாங்கள் மட்டும்தான் வங்கி மூலமாக பணம் செலுத்தி வாங்கின்றோம். அதனால எங்களுக்கு அரசாங்கம் எங்களை யார் ஆதரிக்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் வேலை செய்வது தயாராக இருக்கிறோம். அவங்க எங்களுக்காக ஒரு நல வாரியம் அமைத்து தரும்படி நாங்கள் ஒரு கோரிக்கை இந்த மாநாட்டில் கேட்கிறோம். இதற்காக இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் அதிகமாக பெண்களை ஏறக்குறைய 5 லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட ஒரு கம்பெனியில் தலைவராக இருக்கும். இதற்கு தலைமை ஏற்று நடத்தும் விக்டோரியா அவர்களும், இதற்காக நேரம் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ரூபன் அவர்களும், எங்களுடன் வணிகர் கூட இருக்கும் மாநில துணைத் தலைவர் செல்வராஜ் அவர்களும், எப்போதும் நெட்வொர்க்கில் முழு நேரமும் ஈடுபடும் பொன் விஜயகுமார் அவர்களும், நெட்வொர்க்கை முழு நேரம் செய்யும் ஆர்சிஎம் வேடராஜா அவர்களும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துடைய துணைத் தலைவி காந்திமதி அவர்களும், உங்களுடன் இருக்கும் மனோகர்ஜி அவர்களும் சேர்ந்து இந்த பேட்டியை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தவறாமல் வருகின்ற 24ஆம் தேதி 3 மணிக்கு சீரும் சிறப்பாக நடைபெறும் இந்த கூட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாத வந்து சேரமாறி தலைவருடைய தலைமையில் நடக்கும் கூட்டத்துக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அவரவர்கள் மிலிட்டரி போல் இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் மனோகர்ஜி.